इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् अथातो ब्रह्म जिज्ञासा वेदांत मीमांसा शास्त्रस्य व्याचिख्यासितस्य इदम आदिमं सूत्रम भाष्यकारர் சொன்னார். இந்த சாஸ்திரத்தை வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம்னு சொல்றார். என்னன்னா பார்க்க வேண்டியது, ஆரியரக மீமாம்சா சாஸ்திரம்னு பேர் உண்டு, அதே சமயத்துல வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம். வேதாந்தம்னு நீங்க எடுத்துட்டேன்னா அது உபனிஷத்துக்கு பேரு. வேதாந்தம் வேதாந்தாக நாம உபனிஷதா, அதுக்கு வேதாந்தம்னு பேரு. அதனுடைய மீமாம்சா இது எதுக்காக இப்படி சொல்றாருன்னு சொன்னா, பூர்வ மீமாம்சையிலேருந்து வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்காக. ஏற்கனவே ஒரு மீமாம்சா சாஸ்திரம் பண்ணியாச்சு, அது இருந்துட்டு இருக்கு. அதை தவிர அது வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம் இல்லை, அது வேற மீமாம்சா சாஸ்திரம். இப்ப சொல்றது வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம். இது அது ஆரம்பிக்கிறோம். அப்ப வேதாந்த மீமாம்சான்னு சொன்னா விசாரம்னு அர்த்தம். இது நான் எதுக்காக இந்த பதத்தை இப்ப எடுத்து சொல்றேன்னு சொன்னா, வேதாந்தத்துல சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் இந்த பிரம்மசூத்திரத்துக்குள்ள வரணும்னு நாம எதிர்பார்க்க கூடாது. வேதாந்தத்துல சொன்ன விஷயத்த வேதாந்தம் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும். அதான் உபனிஷத் அர்த்தத்தை நாம உபனிஷத் பாஷ்யம் படிச்சு அந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்கணும். பிரம்மசூத்திர பாஷ்யம் படிச்சு உபனிஷத் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா அது பூர்ணம் ஆகாது. அப்ப எதுக்கு பிரம்மசூத்திர பாஷ்யம் அப்படின்னு சொன்னா, உபனிஷத் அர்த்தத்துல சந்தேகம் வரும்போது எப்படி நிர்ணயம் பண்ணணும்னு காமிக்கிறதுக்காக இந்த பிரம்மசூத்திர பாஷ்யம். பூர்வமீமாம்சா சாஸ்திரமும் இப்படிதான். அது வேத பாஷ்யம் மாதிரி இல்லை. பிரதி வாக்கியத்துக்கும் இது அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்காக அந்த சூத்திரங்கள் ஏற்படலை. எல்லா பொதுவா சமஸ்த வேத சாக்கைக்கும் பொதுவாக ஒரு சாஸ்திரம் பண்ணி வச்சார் ஜெய்மினி. இந்த சாஸ்திரத்தை படிச்சவன் அந்த வேதங்களை படிக்கும் போது, வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கும் போது அவனுக்கு உபகாரமா இருக்கும். சந்தேகம் வர இடத்துல இதை இப்படிதான் தீர்மானம் பண்ணணும் அப்படிங்கிற நிர்ணயம் பண்றதுக்கு உபகாரமாக இருக்கும் பூர்வமீமாம்சா சாஸ்திரம். பூர்வமீமாம்சா சாஸ்திரத்தை பூரா படிச்சுட்டு ஏதாவது ஒரு அக்னிஹோத்திர பிரயோகமாவது பண்ணுன்னா பண்ண முடியாது. ஏன்னா அப்படி வரிசையா அவர் ஒன்றும் நிரூபணம் பண்ணல. இதே மாதிரி தான் இதுவும் வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம். இந்த வேதாந்த மீமாம்சா சாஸ்திரத்திலையும் வேதாந்த சம்பந்தப்பட்ட வாக்கியங்களுக்கு வாக்கியார்த்த நிர்ணயம், சந்தேகம் வரும் காலத்துல நிர்ணயம் பண்றதுக்கு வேண்டிய நியாயங்களை எடுத்து சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால இது வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம். இதை நான் எதுக்கு உபோத்கதமா சொல்லிடுறேன்னா, இதுல சொன்னதுதான் வேதாந்தம், இதுக்கு மேல வேதாந்தம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். உபனிஷத்துல சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே இதுல வந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இவர் விசாரிக்கும் போது அந்த மாதிரி சில விசேஷமான உபனிஷத் வாக்கியங்களை எடுத்து தீர்மானம் பண்ணி கொடுக்கிறார் இல்லையா. வரிசையா உபனிஷத் வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்லாட்டாலும் சந்தேகம் வரும்படியா இருக்கக்கூடிய விசேஷமான அந்த பல உபனிஷத்திலேருந்து வாக்கியங்களை எடுத்து அதை விசாரம் பண்ணி இப்படித்தான் அர்த்தம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி கொடுக்கிறாரே. இது மூலமாக அந்த இடத்துல அந்த உபனிஷத்துக்கு வாக்கியத்துக்கு அர்த்தம் தாத்பரியங்கிறது இப்படித்தாங்கிறது நம்ம தீர்மானமாக புரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, பிரம்மம் அப்படின்னு பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு சூத்திரம் ஆரம்பிச்சார். வேதாந்த ஜிஜ்ஞாசானே அவர் ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா. அப்ப ஏன் அவர் அப்படி ஆரம்பிக்காமல் பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னு சொன்னா, அவர் இதை காமிக்கணும்னு நினைக்கிறார். வேதாந்தத்துக்கு தாத்பரிய விஷயமா இருக்கிறது பிரம்மந்தான். அதனாலதான் அந்த மாதிரி ஒரு பதத்தை அவர் போடுறார். பதம் ஏன் போட்டாருங்கிறதையும் நான் சொல்றேன். இப்ப முதல்ல வேதாந்த ஜிஜ்ஞாசான்னு சொல்லாமல் பிரம்ம ஜிஜ்ஞாசான்னு போட்டத்தினுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா, வேதாந்த பிரதிபாத்தியம் பிரம்மா சர்வே வேதாக யத் பதமாமனந்தி அப்படின்னு பல இடத்துல உபநிஷத்தை சொல்றது. அதனால வேதாந்தத்துல முக்கியமாக ரொம்ப பிரதானமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டா பிரம்மம்னு சொல்றோம். அந்த பிரம்மத்தை சொல்றதுக்கு பல சப்தங்கள் இருக்கு. பிரம்மங்கிற ஒரே ஒரு சப்தம் இல்லை, பல சப்தங்கள் பிரம்மத்தை குறிக்கக்கூடிய சப்தங்கள் இருக்கு. ஆனாலும் சூத்திரக்காரர் பிரம்மங்கிற சப்தத்தை தான் எடுத்துட்டார்.
அதுல என்ன தாத்பரியம் சூத்திரக்காரருக்கு அப்படின்னு கேட்டா, இங்க இந்த பிரம்மசப்தம் எப்படி இருக்குன்னா, நிர்விசேஷம் சவிசேஷம் ரெண்டு விதமாகவும் அந்த பிரம்மத்தை சொல்றதுக்கு சக்தி உள்ளதாக இருக்கு. இந்த ஒரு விசேஷம் இருக்கு. நமக்கெல்லாம் இது தெரியும். உபனிஷத்துல பிரம்மத்தை ஒரு பிரம்மத்தை தான் நிரூபணம் பண்ணிருக்கு. பிரம்மங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ரெண்டு பிரம்மம் கிடையவே கிடையாது. ஆனா அந்த ஒரு பிரம்மத்தையே சவிசேஷமாகவும் நிரூபணம் பண்றது, அதே பிரம்மத்தை நிர்விசேஷமாகவும் நிரூபணம் பண்றது. இப்படி ரெண்டு விதமா இருக்கு. ஒரு பிரம்மத்தை ரெண்டு விதமாக நிரூபணம், பரஸ்பர விருத்தமான நிரூபணம். இருந்தாலும் அப்படி நிரூபணம் பண்றது நமக்கு உபயோகப்படுறது. அத்தியாரோப அபவாத நியாயன அந்த நிர்விசேஷமான பிரம்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் உபயோகப்படுறது. அதே சமயத்துல உபாசனைங்கிற ஒரு சாதனம், பிரம்ம சித்தைகாகிரிய சாதனம், அந்த உபாசனைக்கும் உபயோகப்படுறதுங்கிறதுக்காக உபனிஷத்து சவிசேஷமாகவும் அந்த பிரம்மத்தை நிரூபணம் பண்ணி இருக்கு. இப்போ பிரம்ம ஜிஜ்ஞாசாங்கிற இடத்துல இந்த பிரம்மசப்தத்தினாலே அவர் நிர்விசேஷத்தை விவக்ஷிக்கிறாரா சவிசேஷத்தை விவக்ஷிக்கிறாரான்னு கேட்டா, ரெண்டையும் சேர்த்து விவக்ஷிக்கிறாருன்னு இங்க சொல்லணும். ஏன் இப்படி சொல்லணும்? எதையாவது ஒன்ன மாத்திரம் எடுத்துக்கப்படாது. ஆனா இந்த சாஸ்திரத்துல அவர் ரெண்டு விதமான பிரம்ம வாக்கியங்களையும் எடுத்து விசாரிச்சிருக்கார். இது வெறும் ஞானத்தை மாத்திரம் விசாரிக்கல, நிறைய உபாசனையை விசாரிச்சிருக்கார். சமன்வய அத்தியாயம்னு எடுத்துட்டாலே அதுல முக்காவாசி அதிகரணங்கள் சவிசேஷ பிரம்மத்தை நிரூபணம் பண்ணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கு. அதனால இவர் வெறும் நிர்விசேஷ பிரம்மத்தை தான் நிரூபணம் பண்ணினார்னு சொல்ல முடியாது. ஆனா பிரம்மம்னு எடுத்துட்டார். இப்படி இருக்கும்போது அந்த பிரம்ம சப்தத்திலேருந்து ரெண்டு அர்த்தம் எப்படி வருது? பிரம்மான்னு இங்க எடுத்துக்கப்படாது, பிரம்மான நபும்சகலிங்கம் தான் எடுத்துக்கணுங்கிறது எப்படி தெரிகிறது? இந்த ரெண்டு அம்சம் விசாரிக்கணும். பிரம்மசப்தம் புல்லிங்கத்திலையும் இருக்கு, நபும்சகலிங்கத்திலையும் இருக்கு. இங்க எடுத்துக்கும் போது நாம பிரம்மா அப்படிங்கிற நபும்சகலிங்க சப்தத்தை தான் எடுத்துட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த பிரம்ம சப்தத்துக்கு ரூಢ்யர்த்தம் எதுவுமே எடுத்துக்காமல் யௌகிகார்த்தமாக பாஷ்யக்காரர் எடுத்துக்கிறார். யௌகிகார்த்தம்னா அவயவார்த்தம். இப்ப பிரம்மான்னு நீங்க எடுத்துட்டேன்னா, பிரம்மா விப்ரஹ் பிரஜாபதி அப்படின்னு கோஷம். பிரம்மான்னு பிராமணனுக்கு ஒரு பேர் இருக்கு, ஒரு ரித்விக்கு பேர் இருக்கு பிரம்மா. இந்த ரித்விக்கள்ல உத்காதா ஹோதால அதுல பிரம்மான்னு ஒரு ரித்விக்கு. அதே மாதிரி பிரம்மான்னு அந்த 4 முகம் உள்ளவர், அவருக்கும் பிரம்மான்னு பேரு. திரிமூர்த்தியில ஒருத்தருக்கு பிரம்மான்னு பேரு. அந்த பிரம்மா சொன்னாலும் பிரம்ம ஜிஜ்ஞாசான்னு தான் வரும். சரி, இன்னொன்னு பிரம்மா அப்படின்னு எடுத்துட்டா இதனுடைய ரூಢ்யர்த்தம் என்னன்னா வேதம்னு ஒரு அர்த்தம். சப்த பிரம்ம, பிரம்மங்கிற சப்தத்துக்கு வேதம்னு அர்த்தம். நிறைய இடத்துல சொல்றேன். பிரம்மோபனிஷத்து அப்படிங்கிற இடத்துல பிரம்மசப்தத்துக்கு வேதோபனிஷத்து அப்படின்னு வியாக்கியானம்னா ஆச்சாரியாலே காமிச்சு கொடுத்திருக்காரு. அதனால பிரம்மசப்தத்துக்கு வேதங்கிற அர்த்தம் இருக்கு. அவர் சொல்றாரு, அமரகோஷத்துல சொல்றாரு, தபஸுக்கும் பிரம்மம்னு பேர் இருக்கு. தப்போ பிரம்மேத்தின்னு வருதோ இல்லையோ, அதனால தபஸுக்கும் பிரம்மான்னு ஒரு பேர் இருக்குன்னு அமரத்துல சொல்றார். ஆனா அது கவுனம். தபசு பிரம்ம பிராப்திக்கு சாதனமா இருக்கிறதுனால பிரம்மம்னு உபச்சாராத் சொல்லப்பட்டது. அப்படி ஒரு அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இன்னொரு அர்த்தம் தத்துவம். தத்துவம்னா உண்மை, வாஸ்தவம், வஸ்து தத்துவம்னு சொல்றோமே, வாஸ்தவம், அதுக்கும் பிரம்மம்னு பேரு. ரெண்டாச்சு. இப்போ தத்துவங்கிற அமரத்துல சொல்லும் போது வேதா தத்துவம், வேதம்னு ஒரு அர்த்தம், தத்துவம்னு இன்னொரு அர்த்தம், தபஹான்னு ஒண்ணு சொல்ற. தபச நாம அர்த்தம்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம்னு ஒரு அர்த்தம், தத்துவம்னு ஒரு அர்த்தம், பிரம்மன்னு நபும்சகலிங்க சப்தத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கு. சூத்திரக்காரர் இந்த இடத்துல பிரம்மாவை பத்தி விசாரிக்கல. 4 முகம் உள்ள அந்த பிரம்மாவை பத்தி மேற்கொண்டு இதுல வரல. இந்த சாஸ்திரத்துல அவரை பத்தி ஒன்றும் வரல. இன்னும் கேட்டா இந்த ஜன்மாத்தியசயதகாங்கிற சூத்திரத்துல ஒரு சில பேர் விசேஷமான ஒரு வியாக்கியானம் பண்றான்னு அப்பய தீட்சிதர் அவர் இது பண்ணியிருக்கார். அதாவது நாம எப்படி ஜன்மாதி அஸ்ய யதஹா தானே எடுத்துக்கிறோம். அவா சில பேர் என்ன பண்ணானா ஜன்மா ஆத்தியஸ்ய யதஹா அப்படி விசாரம் பண்ணி பதச்சேதம் பண்ணி அர்த்தம் பண்ணியிருக்கார் சில பேர். அதுவும் நாம எடுத்துக்கலான்னு தீட்சிதர் எழுதியிருக்கார். அப்படின்னா என்ன பாருங்க, பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லணும். பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லும் போது ஜன்மாதி அஸ்ய யதஹா அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அஸ்யனா சம்பூர்ண பிரபஞ்சம், உற்பத்தி ஆகக்கூடிய சகலத்துக்கும்
ஜன்மாதி எதிலிருந்து உண்டாகிறதோ அது ஜன்மாதி காரணம் பிரம்மா. இதுவும் பிரம்மங்கிறத குறிக்கிறது. இதே மாதிரி ஜன்மா ஆத்தியஸ்ய யதஹா, ஆத்தியகான்னு சொன்னா பிரம்மான்னு அர்த்தமா. முதல்ல பிறந்தவர் அவர் தான் ஆத்தியர். பிரதமஜஹா அப்படின்னு நிறைய இடத்துல சவை ஷரீரி பிரதமஹா, பிரதமஜஹான்னு முதல்ல உண்டானவர் அப்படின்னு அவருக்கு ஒரு விசேஷமான இது உண்டு. அவர் தான் ஆத்தியர். அந்த ஆத்தியஸ்ய ஜன்மா யதஹா, எதுலேருந்து உண்டானதோ அது இங்க பிரம்மம் அப்படின்னு உத்தர சூத்திரத்துல சொல்றார் இல்லையா. ஜன்மாத்தியஸ்ய யதஹா. இந்த ரெண்டு விதமான வியாக்கியானத்தினாலையும் அடுத்த விசாரம் பண்ணக்கூடிய பிரம்மம் பிரம்மா இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஜன்யமான ஒரு பதார்த்தம் இல்லை, அதுக்கும் காரணமா இருக்கக்கூடிய பதார்த்தம். அதை நம்ம ஈஸ்வரன்கிற சப்தத்தினால சொல்லலாம். ஆனா ஈஸ்வரனுக்கு என்னென்ன சொல்லணும் வந்திருக்காருங்கிறத நான் சொல்லிட்டு வரணும். ஈஸ்வரங்கிற சப்தத்தினால சொல்லலாம். ஆனா அந்த ஈஸ்வர சப்தத்தினால இங்க சொல்லலை. சப்தாதேவ பிரமிதகாங்கிற இடத்துல ஈஸ்வரகாங்கிற சப்தம் நேரடியாக அந்த பரமாத்மாவுக்கு ஒரு ஸ்ருதி வாச்சக சப்தம்னு இதே சூத்திரக்காரர் சொல்றோம். ஈசானஹா சகுணமா நிர்குணமான்னு இப்போ கேட்காதீங்க. இந்த பிரம்மாவுக்கும் காரணமாக இருக்கிறவர் யாரோ, சகுண நிகுணம் எல்லாம் ஒண்ணுதான், அந்த விஷயம் இல்லை. இப்போ ஒரே வஸ்து தான். அதை உபதேசிக்கிறது சகுணமாக உபதேசிக்கிறது, நிர்குணமாக உபதேசிக்கிறது, இதுதான். அந்த வஸ்து இருக்கு, அந்த வஸ்துவுக்கு நேர பேர் இருக்கு, ஈசானஹான்னு பேர் இருக்குன்னு சூத்திரக்காரர் தான் சொல்லியிருக்கார். இங்க ஆரம்பிக்கும் போது பிரம்ம ஜிஜ்ஞாசான்னு ஆரம்பிக்கிறாரே தவிர அந்த ஈசான ஜிஜ்ஞாசா ஈஸ்வர ஜிஜ்ஞாசா அந்த மாதிரி சப்தம் போடல இல்லையா. ஏன் அப்படி போடல அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு தாத்பரியம் வச்சுருக்கார். பிரம்ம ஜிஜ்ஞாசாங்கிற இந்த பிரம்ம சப்தத்தினால சொல்லும் போது எந்த ஒரு அர்த்தம் கிடைக்கிறதோ, ஈசான ஜிஜ்ஞாசான்னு சொல்லும் போது அந்த அர்த்தம் கிடைக்கல, இவருக்கு வேண்டிய ஒரு அர்த்தம் கிடைக்க மாட்டேங்கிறது சொல்றார். எப்படின்னு பாருங்க. ஈசானஹாங்கிற சப்தத்துக்கு யௌகிகமான அர்த்தத்தை நீங்க எடுத்துட்டேன்னா ஐஸ்வர்யம் உடையவன், இதுதான் அர்த்தம். இந்த அர்த்தம் வரும், ஐஸ்வர்யம் உள்ளவன். ஐஸ்வர்யம் உள்ளவன்னு சொன்னோம்னா அவர் அந்தர்யாமியா இருக்கலாம், சர்வ ஜெகத்தை சிருஷ்டி பண்ணலாம், ஸ்திதி பண்ணலாம், அதை நியமனம் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கிட்ட இல்லாத விசேஷமான குணங்கள் அதுல தெரியுது. ஆனா திரிவித பரிச்சேத ராகித்யம்ங்கிற அம்சம் கிடைக்கல. 3 விதமான அனந்தத்துவம், 3 விதமான அந்தவத்துவம் இல்லைங்கிற அம்சம் இருக்கே, இது கிடைக்கல. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு அந்த வாக்கிய அர்த்தம் பூரா கிடைக்க மாட்டேங்கிறது. பிரம்மத்தை சொல்லும் போது ஸ்ருதி என்ன சொல்லி கொடுக்கறது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. இந்த வாக்கியத்தை நீங்க எடுத்துட்டேன்னா அது வெறும் சுத்த பிரம்மத்தை, நிர்குணமான பிரம்மத்தை நிரூபணம் பண்றது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, இது சவிசேஷ பிரம்மே கிடையாது. இந்த இடத்துல சவிசேஷ பிரம்மம் இருக்கு தனியா, ஆனா இங்க நிரூபணம் பண்றது இது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. இந்த பிரம்ம சப்தத்தை சூத்திரக்காரர் இங்க போட்டார். இங்க பிரம்ம ஜிஜ்ஞாசாங்கிற இடத்துல இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரம்ம சப்தத்திலேருந்தே சத்தியம் ஞானம் அனந்தம் இந்த 3 அர்த்தம் வந்துடுத்துனா அப்ப நமக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம தான் இங்க பிரம்மங்கிறது கண்டுபிடிக்கலாம். இதாச்சா எப்படின்னு இதுக்குதான் யௌகிகமா அந்த பிரம்ம சப்தத்தை எடுத்துட்டாராம். முதல்ல அனந்தத்துவம்னு எடுத்துட்டோம்னா பாக்கி எல்லாம் எப்படி இதுல இருந்து கிடைச்சதுன்னு வந்துடும். சூத்திரக்காரர் பாஷ்யக்காரர் அங்க என்ன பண்ணினார்? பக்ஷபாத்தமே பண்ணல. ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிரம்மன்னா விஷ்ணுன்னு அர்த்தம் சொல்லுவார். இந்த மாதிரிலாம் வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் அதுக்கு வழியே கொடுக்கல. இவர் என்ன பண்ணிட்டார்? பிரம்மாங்கிறது எப்படி வந்தது? இந்த சப்தம் தாத்து பிரத்யம் பிரிச்சார். தாத்துன்னு எடுத்தோம்னா பிருஹி தாத்து, பிருஹன்னு ஒரு தாத்து இருக்கு. அர்த்தம் என்ன அந்த தாத்துவுக்கு? பிரிஷன்னு அர்த்தம். பிருஹத்துன்னு சொல்றோம் இல்லையா, பிருஹச்ச தத் திவ்யம் அச்சிந்திய ரூபம், பிருஹத்துங்கிற அர்த்தம் கிடைக்கிறது இந்த சப்தத்துல இருந்து. பிருஹத்துன்னு சொன்னா நீங்க ஆபேட்சிகமா எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணு காரணம். எதை விட பிருஹத்துன்னு சொல்லல, இதை விட பெருசேன்னு எதையும் சொல்லல. அதுக்கு ஆபேட்சிகமா ஒரு இதை நிர்தேசம் பண்ணி இருந்தால் அப்ப பிருஹத்துன்னு சொன்னா ஒரு இதை சொல்லலாம், இவ்வளவு பிருஹத்துன்னு. அப்படி சொல்லாததுனால பூர்ணமான பிருஹத்துவத்தை எடுத்துக்கணும். அதாவது அனாபேட்சிகம். அனாபேட்சிகம்னு சொன்னா இதை காட்டிலும் பிருஹத்துங்கிற அர்த்தம் இல்லை. பிருஹத்துனா பிருஹத்து, இதுதான். இதை காட்டிலும்னு ஒரு இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்லும் போது என்ன ஆச்சு? 3 விதமான இந்த பிருஹத்துங்கிறதுக்கு நேர் விரோதியான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சப்தம் பரிச்சின்னம். பிருஹத்னா அபரிச்சின்னம்.
பரிச்சின்னம்ங்கிறது ஒரு வஸ்துவை சின்னதாக்குறது, எதையோ ஒரு காரணத்தை காமிச்சு சின்னதாக்குறது, குறுக்கிறது. ஒரு காலத்தை கொடுத்து குறிப்பிட்ட காலத்துல இருக்கிற வஸ்து காலத்தினால பரிச்சின்னம். குறிப்பிட்ட தேசத்துல இருக்கிற வஸ்துன்னு எடுத்துட்டோம்னா தேசத்தினால பரிச்சின்னம். ஒரு சில வஸ்துவாக மட்டும் இருக்குன்னு சொன்னா அது வஸ்துவால பரிச்சின்னம்னு சொல்றது. சுவர்ணம்ங்கிறது எப்படி வஸ்து பரிச்சின்னம்னா, அந்த மோதிரம் கிதிரம் சில ஆபரணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆபரண ரூபமா தான் அந்த சுவர்ணம் இருக்கே தவிர வேற கட்டாதி ரூபமாக இல்லை. இப்படி சொன்னோம்னா அது வஸ்து பரிச்சின்னம் ஆயிடுது. இந்த மாதிரி 3 விதமான பரிச்சின்னம் இருக்கே, இது எல்லாம் பிருகத்துங்கிறதுக்கு நேர் விபரீதமான அர்த்தம். அப்ப பிருகத்துங்கிறது இந்த 3 விதமான பரிச்சேதத்தையும் நிவர்த்தி பண்றது அப்படின்னா எல்லா காலத்திலையும் இருக்கு, எல்லா தேசத்திலையும் இருக்கு, எல்லாமாக இருக்கு. இப்படி கொண்டு வந்தேன்னா அப்ப என்ன, பிருகத் சப்த பிரம்ம சப்தத்துக்கு இது முக்கிய அர்த்தம், சப்தத்திலேருந்து கிடைக்கக்கூடிய அர்த்தம். ஒண்ணு. அனந்தம்ங்கிற அர்த்தம் இப்ப சப்தத்தினால வாச்சியமாக கிடைச்சது. பாஷ்யக்கார சொல்றார், பிரம்ம சப்தஸ்ய வியுத்பாத்தியமானஸ்ய நித்திய சுத்தத்வாதய அர்த்தா பிரதீயந்தே பிரம்மதே அர்த்தாத்தோர் அர்த்தானுகமா. நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம் அப்படின்னு ஒரு விசேஷனம் போடுவார். பிரம்மம் அந்த சொன்னாலே பாஷ்யக்காரர் இப்படி ஒண்ணு போட்டுருவார். நித்திய சுத்தம், நித்திய முக்தம், நித்திய போதம், ஞானஸ்வரூபம் இப்படின்னு சொல்லுவார். இங்க என்னன்னா ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கு. 3 பரிச்சேதம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வஸ்து எப்படியாக இருக்கும், அது நிச்சயமா எல்லாமாக இருக்கக்கூடிய வஸ்துவாக இருக்கும். இதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா இதை தவிர ஒரு வஸ்து இருந்துடுத்துனா இது சர்வாத்மகமாக முடியாது. அத்விதீயமாக இருந்தாகணுங்கிறது அதுல இருந்து கிடைச்சது. ஏகமேவ அத்விதீயம். நித்திய சுத்தம்ங்கிறது எப்படி கிடைச்சிருக்கு, நித்திய சுத்தம் இதை நாம பார்க்கணும். இதுவும் பிரம்ம சப்தத்துல இருந்தே கிடைச்சதுங்கிறார். இது எப்படின்னா, ஆத்ம ஒரு வஸ்து அசுத்தி அடையணும்னா அந்த வஸ்துவோடு ஒரு தோஷம் சேரணும். 2 சேர்ந்தாதான் ஒரு வஸ்து அசுத்தமாக முடியும், துஷ்டமாக முடியும். இப்ப 2ங்கிறது இல்லைன்னா அது சுத்தமா தான் இருக்கணும். சுத்தம்ங்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு சேரணுங்கிறது இல்லை, அதுதான் நல்லா பார்க்கணும். துஷ்டம் அசுத்தம்ங்கிறதுக்கு அதுல இன்னும் ஒண்ணு சேரணும். ஆனா அது சுத்தம்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே சேர வேண்டாம். சுத்தம்ங்கிறதுக்கு அது மாத்திரம் இருந்துட்டா போறோம், ஏதோ ஒண்ணு சேர்ந்ததுனால சுத்தங்கிறது இல்லை. ஏன்னா அந்த சப்தத்துக்கே அப்படியே அர்த்தம். சுத்த பிரம்மான்னு சொன்னா ஒண்ணும் சேராத பிரம்மம்னு அர்த்தம். விசிஷ்ட பிரம்மான்னு சொன்னா ஏதோ சேர்ந்த பிரம்மம்னு அர்த்தம். ஆக சுத்தம்ங்கிற சப்தத்துல இருந்து என்ன கிடைக்கிறதுன்னு சொன்னா ஒண்ணுமே சேர வேண்டாம். அப்ப நித்திய சுத்தத்துவம் கிடைச்சு போச்சு. இது பிரம்மமாக இருக்கிறதுனாலயே நித்திய சுத்தத்துவம். நித்திய முக்தத்துவம், முக்தங்கிறதுக்கும் நீங்க விபரீதமான அர்த்தம் எடுத்து பார்க்கணும். பார்த்தேன்னா இது அர்த்தம் உங்களுக்கு புரியும். பந்தம், பத்தம்ங்கிற அர்த்தம் கிடைக்கும். இதுக்கு விபரீதமான அர்த்தம். பத்தம்னு சொன்னாலே 2 வரும். பந்தம், அந்த பந்தத்துக்கு ஆசிரியமாக இருக்கிறவன், யாரு கட்டப்பட்டு இருக்கானோ அவன் ஒண்ணு, அவனுக்கு பந்தம் ஒண்ணு, பந்தத்துக்கு காரணம் ஒண்ணு. இது எல்லாம் சேர்ந்தா ஒரு பத்தன் கிடைக்கும், ஜீவாத்மா கிடைக்கிறான். இங்கேயும் இவன் சர்வாத்மகமா இருந்தால் இவனை பந்தம் பண்ண முடியாது. இங்கேயும் துவைத்தங்கிறது தேவைப்படுறது பத்தம்னு ஆகிறதுக்கு. ஆனா முக்தங்கிறதுக்கு அது இல்லை. சுத்தத்துவத்துக்கு எப்படி இன்னொன்னு வேண்டாமோ அதே மாதிரி முக்தங்கிறதுக்கும் இன்னொன்னு வேண்டாம். நீங்க வேணா இது சொல்லலாம், முக்தம்னு சொன்னா முதல்ல பத்தமா இருந்தா தானே முக்தனாவான், அப்ப பந்தங்கிறது ஒண்ணு தேவைப்படுமேன்னு. இல்லவே இல்லை, இது நித்திய முக்தம்னு இதனால்தான் சொல்றது. இங்க முக்தம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் ஏற்கனவே பந்தம் அதுக்கப்புறம் அதுல இருந்து விடுபட்டதுங்கிற அர்த்தம் இல்ல. நித்தியங்கிற சப்தத்தை சேர்த்ததுனால பந்தமே வரல, பந்தம் வரவே இல்லை, அப்பேற்பட்ட ஸ்வரூபம். அதே மாதிரி சுத்தங்கிறதுக்கும் தோஷம் வரவே இல்லை, அந்த மாதிரியான ஸ்வரூபம் இது. இதான் நித்திய சுத்தம், நித்திய முக்தம். அதே சமயத்துல ஞானம், ஸ்வப்பிரகாசம்னு இந்த அர்த்தத்தை சொல்ல வேண்டியிருக்கு. இதுதான் நித்திய புத்தம்னு சொல்றது. ஏன் பிரகாசம்னு சொல்ல வேண்டியிருக்கு? இதை தவிர இன்னொன்னு பிரகாசம்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதுதான் எல்லாமாக இருக்கு. பிரகாசம்ங்கிறது ஒண்ணு இல்லைன்னு சொன்னா இதை நித்தியமுக்தி எதையுமே நிரூபணம் பண்ண முடியாது. அதாவது எந்த வஸ்துவுமே நமக்கு தெரியாது போயிடும். அஜ்ஞானம் தான் இதுக்கு நேர விபரீத். பிரகாசம்ங்கிறது ஒண்ணு இல்லைன்னா அப்ப என்ன இருக்கும்? அஜ்ஞானம், அஜ்ஞான சாம்ராஜ்யம். ஒண்ணுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதாரண லோக விவகாரத்தை கூட ஒண்ணும் வழி இல்லாத போயிடும். அதனால ஒரே வஸ்துவாக இருக்கக்கூடிய அந்த அது நிச்சயம் ஞானமாக இருந்தாகணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஆக பிரம்மசப்தத்தினுடைய யௌகிகார்த்தத்தினாலே அனந்தம்ங்கிறது கிடைச்சது. அனந்தமாக இருக்கணுமானால் அது நிச்சயமாக நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவமாக இருக்கணுங்கிறது பாஷ்யக்காரர் எடுத்தார். அதுல இருந்து அது ஞானஸ்வரூபங்கிறதும் கிடைக்கிறது.
சத்தியம், ஞானம், அனந்தம். சத்தியம் அப்படிங்கிற அம்சம் இருக்கே, அத்வைதத்துல எப்பவுமே பாதம் வர முடியாது. எது அசத்தியமாகும், ஒரு விதமாக தெரிஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஞானம் அப்படி இல்லை அப்படின்னு அதுக்கு பாதம் பண்ணிதுன்னா அப்ப சரி முன்னாடி தெரிஞ்சது தப்பு அப்படின்னு தெரியலாம். ஆனால் அந்த மாதிரி இடத்துல, அதாவது தப்பாக தெரியக்கூடிய இடத்துல ரெண்டு அம்சம் இருக்கும். ஒண்ணு அதிஷ்டான அம்சம், ஒண்ணு ஆரோப்பிய அம்சம். முழுக்க தப்பாக போயிடவே கூடாது எந்த ஞானமும். ஒரு அம்சத்துல அதுல சத்தியம் இருக்கும். சுக்தி ரஜதம் எந்த அத்தியாசத்தை வேணாலும் எடுங்கோ, அங்க ஒரு அம்சம் சத்தியம் கலந்தே இருக்கணும். ஆக சத்தியம் இல்லாமல் அசத்தியம் இருக்காது, அசத்தியமும் சத்தியமும் கலந்துதான் தெரியும். ரெண்டு இருந்தா தான் ஒரு பிராந்தி வர முடியும். இத பாஷ்யக்காரர் என்ன சொல்றாருன்னா, அத்தியாசத்தை சொல்லும் போது சத்தியானிருத்தே மிதுனீகிருத்தியா. ஆக இந்த வஸ்து அசத்தியமாக இருக்கணும்னா இதோட சேர்ந்து இன்னொரு சத்தியம் இருக்க வேண்டியும் இருக்கு இல்லையா, இருக்கணும். அதனால அப்படி இருக்கிறதுக்கு இல்லை, இதுவோ சர்வாத்மகம் பிரம்மா, அப்படியானால் இதுதான் சத்தியம். இந்த சத்தியம், ஞானம், அனந்தம், இந்த மூணு அர்த்தமும் வெறும் பிரம்மசப்தத்திலேருந்தே இந்த சூத்திரத்திலேருந்து எடுக்கிறார் பாஷ்யக்காரர். நித்திய சுத்தத்வாதை ஒருத்தாக ஆதேயாக போட்டுட்டார். பிரதீயந்தே விற்பாத்தியமான, இது விற்பத்தி பண்ணி பாருங்க. ஞானங்கிறது தான் போதம். போதம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. ஏன்னா ஞானங்கிறது இல்லைன்னா நம்ம ஒரு விவகாரமும் நடக்காதே, பேசுறதோ விஷயறதோ ஒண்ணுமே நடக்காது. இந்த கல்லு மாதிரி ஆயிடும். ஒரு பாஷாணத்துக்கு சைத்தன்யமே இல்லை, அப்படி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆயிடும். அதனால இப்போ எது ஞானம்னு சொல்றோமோ அந்த ஞானமும் தத்ஸ்வரூபமாக சொல்லணும். ஆக ஞானமாக சொல்லலாம். ஞானத்துக்கு ரெண்டு வேண்டாம். ஏன்னு கேட்டா சொல்றேன். அதாவது நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, திரிபுட்டியை வச்சுட்டு ஞானம்னு சொன்னா இன்னும் மூணு வேணும்னு சொல்லணும். அப்போ ரெண்டு மாத்திரம் இல்லை. அதாவது ஞாதா, ஞானம், ஜேயம், இது மூணு வேணும். இதை மூணு நாம பண்ணிக்கலாம். இது விவகாரத்துல தானே இது மூணு. இந்த சைத்தன்யத்தை வச்சுட்டு நாம மூணை கல்பிச்சுக்கலாம். இந்த சைத்தன்யம் ஞாதா, அவனுக்கு ஞானம் வந்தது, இந்த பிரமாணங்கள்னால ஞானம் வந்தது, இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டான். விவகார காலத்துல இது ஞானத்துக்கு ஞேயத்தோடும் ஞான சாதனத்தோடும் அதே மாதிரி ஞாதாவோடும் வரக்கூடிய சம்பந்தம் இருக்கே, இது எல்லாமே நாம நினைக்கிறது விற்த்திங்கிறத ஒன்ன வச்சுட்டு சொல்றோம். விற்பி ஞானம் இது நிஜ ஞானம் இல்லவே இல்லை. விற்பி ஞப்தின்னு சொல்றது இருக்கே, அதுதான் நிஜமான ஞானம். விற்த்திங்கிறது நிஜ ஞானம் இல்லை, அது ஜடமான ஒரு பரிணாமம் இல்லையா. அதனால நிஜமான ஞானமாக ஒண்ணு இல்லைன்னா விற்பி ஞானமே ஆகாது. விற்பி வந்த விற்பி ஞானமாக ஆகணும்னா அதோட சேரறதுக்கு நிஜமான ஞானம் ஒண்ணு வேணும். அது என்னது? அதுதான் அந்த ஆத்மஸ்வரூபம் சைத்தன்யம்னு சொல்றது. ஆக இப்பேற்பட்ட இந்த சைத்தன்யம் இருக்கே, நம்ம எதை பிரம்மம்னு சொல்றோமே, இதுதான் ஞானமாக இருக்கணுங்கிறதுனாலதான் பாஷ்யக்காரர் புத்தங்கிற பதத்தை சேர்த்திருக்கார். இந்த புத்தங்கிற பதம் அது சைத்தன்யம்ங்கிறத காமிச்சு கொடுக்கறது. தானாவே சுப்பிரகாச சுபாவம் இப்படி இருக்கு. வேற இதுக்கு உபனிஷத்து எல்லாமோ நிறைய பிரமாணம் இருக்கு. தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி, ஆத்மைவாஸ்திய ஜோதிஹி ஸ்வயம் ஜோதிர் பிராமணம், நிறைய பிரமாணங்கள் இருக்கு. சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்மான்னு கிடைச்சது. ஒரு சாதாரண நியமம் என்னன்னா, சாபேட்சமாக சொல்லணுமானால் அப்ப ஒரு பஞ்சமியந்தமா ஒரு அந்த அபேட்ச அவதியை ஒண்ணு சொல்லணும்னு ஒரு நியமம். ஒரு அவதியை சொல்லி இதை விட இது பெருசு அப்படின்னு சொன்னான்னா அப்போ அந்த பிருகத்துவங்கிறது சாபேட்சமாக ஆகும். இதை சொல்லாம சொன்னால் அப்போ சாபேட்சமாக ஆகாது. நான் ஒரு உதாரணம் காமிக்கிறேன். அணு ரணீயான் மகதோ மஹியான். அணுகுன்னு சொன்னாலே ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். அணுகும் அணியான், இவன் ரொம்ப ரொம்ப அணு அப்படின்னு சொல்லணும்னா அப்ப என்ன சொல்றது? எதை காட்டிலும்னு ஒண்ணு நிர்தேசம் பண்றது பாருங்க. அணுகும் அணியான், இந்த அணுவக்க நாம அணுன்னு எதை நினைச்சுட்டு இருக்கோமோ அந்த அணுவை விட சிறியது. சரியா போச்சா? மஹியான்னு சொல்றச்சும் பாருங்க, மகத்தோ மஹியான். நாம மகத்துன்னு எதை நினைக்கிறோமோ அதை விட மகத்து, மகத்தை விட மகத்து. இப்படி நீங்க சொல்ற இடத்துல அந்த மகத்தோ மஹியான், மகத்துன்னு ஒரு மகத்தகான்னு ஒரு பஞ்சமியந்த சப்தம் வருது இல்லையா, எதை காட்டிலும் மகத்து, அந்த மாதிரி ஒன்ன சொல்லி இருந்தால் அப்ப இதை விட இது பெருசுன்னு ஒரு ஆபேட்சிகமான இது வருமா? இதுதான் ஆபேட்சிகம். இது அபேட்சையா
ஏததபேக்ஷையா இதை காட்டிலும் அப்படின்னு சொல்லும் போது வரக்கூடிய பிருகத்துவம் மகத்துவம் இது ஆபேட்சிக மகத்துவம். மகத்து அப்படின்னு மாத்திர சொன்னால் அப்ப எதை எடுத்துக்கிறது? இது அனாபேட்சிகம். ஆபேட்சிக மகத்துவ ஸ்தலத்துல என்னன்னா இதை விட கூட அதிகமான மகத்து இருக்கலாம், இருக்கணும்னு நான் சொல்லல, இருந்தாலும் இருக்கலாம். இருந்தாலும் இந்த ஆபேட்சிக மகத்துவம் ஒட்டும். சாதாரண இதை பாருங்க, அமிர்தத்துவம். சில பேர் என்ன சொல்றான்னா பிரபஞ்ச பிரளய பரியந்தம் அந்த பிரம்மலோகத்துல இருக்கான்னா அதுவே அமிர்தத்துவம். பூத சம்பளவம் ஸ்தானம் அமிர்தத்துவம் ஹி பாஷ்யதே. இதை எப்படி அமிர்தத்துவம் சொல்றது? இதை விட பெரிய அமிர்தத்துவம் இது எவரையில் இருப்பான்னா பிரபஞ்சம் பிரளயம் ஆகிற வரையில் இருப்பான், அப்புறம் போயிடுவான்னு ஆகும். இதை அமிர்தத்துவம் எப்படி சொல்றதுன்னா நம்மளை பாக்குறச்சே அது பெரிய அமிர்தத்துவம். நம்மளுடைய மரணங்கிறது அடிக்கடி வந்துட்டே இருக்கு, ரொம்ப சீக்கிரமா வந்துடுறது. இதை பார்க்கும்போது அந்த பிரம்மாவுடைய 100 வயசுங்கிறது பிரம்மாண்டமா தெரியுது, ரொம்ப பெரிய காலமா தெரியுது. அவருடைய 100 வயசு அவர் ஆனந்தமா இருப்பார்னு சொன்னா அது பெரிய அமரத்துவம். திரிதசாமரத்துவ நியாயம்னு சொல்லுவாள். திரிதசான சொர்க்கத்துல இருக்கிறவாள்லாம் தேவதை, அவளுக்கு அமராக அப்படின்னு ஒரு பேரு. அமராகன்னு சொன்னா இவன் நஜ அமராக இல்ல, நஜ அமரத்துவம் அங்க கிடையாது. ஏன்னா அவளுக்கு ஒரு காலம் இருக்கு, குறிப்பிட்ட காலம் இருக்கு, அதுக்கப்புறம் அவளும் போடுவா. அதனால அவளுடைய அமரத்துவம் எதை வச்சுன்னு சொல்றது? நம்மள மாதிரி இல்லை. இங்கே மரணம் ரொம்ப சீக்கிரமா இருக்கிறதுனால அங்க இதை பார்க்கிற போது தேவதைகளுக்கு மரணம் இல்லை அப்படின்னு வச்சுன்னு சொல்றோம். ஆனா இது முக்கிய அமரத்துவம் இல்லை, இது ஆபேட்சிக அமிர்தத்துவம். இதை விட பெரிய அமிர்தத்துவங்கிறது இருக்கு. அமிர்தத்துவம் ஹி விந்ததேன்னு சொல்றது பாருங்க. ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யா விந்ததே அமிர்தம். எதை காட்டிலும் அமிர்தம் நாங்க ஒண்ணும் இல்லை. இனிமேல் மரணமே இல்லைன்னு சொன்னா அது அமிர்த சப்தத்துக்கு அர்த்தம். முதல் அர்த்தம் முக்கியார்த்தத்தை தான் எடுத்துக்கணும். அங்க எப்படி அனாபேட்சிகம் அமிர்தத்துவம். அதே மாதிரி ஆனந்தஹா சொல்ற இடத்துலயும் இத பெரிய ஆனந்தம்னு காமிக்கிறதுக்கு 100 பெருக்கி போட்டு காமிச்சார். அதுக்கப்புறம் ஏகோ பிரம்மண ஆனந்தஹா, ஒரே ஆனந்தம்னு சொன்ன. ஏகா ஆனந்தஹா, நிறைய ஆனந்தம் சேர்ந்து ஒரு ஆனந்தம் இல்ல, அந்த ஒரே ஒரு ஆனந்தம் இவ்வளவு பெருசுன்னு சொல்லியிருக்கு. இதை விட பெருசு இன்னும் எவ்வளவு பெருசுன்னு சொல்ல முடியாது. அங்க இதுக்கு மேல சொல்ல முடியாததுனால நிறுத்தி நிறுத்தும். அப்படி இருக்கும்போது என்னாச்சு, அந்த ஆனந்தம் ஒரே ஆனந்தம், அது ஏதத் ஸ்வரூபமாக இருக்கு. இப்போ இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிற ஸ்ருதி அவர் எடுத்துட்டார் பிரம்மசப்தத்தினாலே. விஜயானம் ஆனந்தம் பிரம்மாங்கிறது ஆனந்த ஸ்ருதியும் இங்க வரணும். ஏன்னா இது புருஷார்த்தம்னு காமிக்கணும். இது முதல் சூத்திரம். பிரதம சூத்திரத்துல விஷயம் பிரயோஜனம், பிரம்மத்தை சொல்லிட்டார், விஷயத்தை காமிச்சாச்சு, பிரயோஜனத்தையும் இங்கேயே சொல்லி ஆகணும். பிரயோஜனம் காமிக்கும் போது பிரம்ம ஜானம் பிரயோஜனம், ஜாத்தம் பிரம்ம பிரயோஜனம், ரெண்டும் இருக்கு. இங்க தெரிஞ்சால் அந்த வஸ்துவே பிரயோஜனமாகிறது, பிரம்மமே பிரயோஜனம், இதுக்கு மேல இன்னொரு பிரயோஜனம் தேவையில்லை. அப்படின்னா இது என்ன ஆகும், ரொம்ப நிரதிசய ஆனந்தமாக இருக்கணும் இல்லையா. நீங்க சாபேட்சிக ஆனந்தங்கள்லாம் பாருங்க, ஆபேட்சிக ஆனந்தம், அந்த ஆனந்தத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமா துவைத்தம் இருக்கு. துவைத்தம் இல்லாத ஆனந்தத்தை நம்ம எங்க அனுபவிக்கிறோம்னா சுஷுப்தியில தான் அனுபவிக்கிறோம். அதுவும் அஜ்ஞானம் மறைச்சிருந்தனால சரியா தெரிய மாட்டேங்கிறது, அனுபவிக்கிறோமா இல்லையா சந்தேகத்துக்கு போய் விழுந்துடுது. அதனால துவைத்தம் இல்லாத ஆனந்தம்னு சொன்னா இது அனாபேட்சிக ஆனந்தம்னு கிடைச்சிருது. இந்த ஆனந்தத்தை பத்தி அப்புறம் விசாரிச்சுக்கலாம், எவ்வளவு பெருசு எப்பேற்பட்டதுன்னு. ஆக பிரம்மசப்தத்தினாலேயே ஆனந்தத்துவமும் கிடைச்சிருது, ஒண்ணுமே விட்டு போகல. ஆத்மத்துவம் பிரத்யேகாத்மத்துவம் சொல்லணும், பிரத்யேகாத்மத்துவமும் பிரம்மசப்தத்தினாலேயே கிடைச்சு போச்சு. பிரம்மசப்தஸ்ய வியுத்பாத்தியமானஸ்ய, ஏன்னா அந்த தன்னை விட அது வேறையா இருந்து கொடுத்தனா அது எப்படி சர்வாத்மகமா இருக்க முடியும்? எல்லாமாக இருக்குன்னு சொல்றது ஜீவனை காட்டிலும் மாத்திரம் வேறையா இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா. அதனாலே பிரத்யேகாத்மத்துவம் கிடைச்சு போச்சு. ஆக இப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபத்தை சொல்றோம். இந்த பிரம்மஸ்வரூபம் நமக்கு ஜிக்ஞாசியம், இந்த சாஸ்திரத்துல விசாரி அதை பத்தின விசாரம் வரப்போறது, அதுதான் நிரூபணீய விஷயமாக இருக்கு. இப்ப இங்க ஒரு நிமிஷம் நிக்கணும். பிரம்மசப்தத்துக்கு ஈஸ்வரன்கிற அர்த்தமும் வரும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லிட்டு இதே பிரம்மசப்தத்துக்கு இதுல இருந்துதான் எல்லாம் சிருஷ்டி வந்ததுன்னு நிரூபணம் பண்றது உபனிஷத்து. ஏதஸ்மாத் ஆத்மனஹா ஆகாச சம்பூதா. அடுத்த வள்ளியில போங்க, பிருகுருவை வாருணி, அவர் அதீஹி பகவோ பிரம்மேதி, அது சொல்லிக் கொடுங்கன்னு தான் கேட்டார். பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்க சொல்லிதான் போய் சேர்ந்தார். அவர் என்ன சொன்னார், ஒரு லட்சணத்தை சொல்லி காமிச்சார். யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிஷந்தி தத் விஜிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மா. இதுலேருந்து எது உண்டாகிறதோ, எதுலேருந்து உண்டாகிறதோ, எதுல போய் இருக்கிறதோ, எதுல லயம் அடைகிறதோ அது அப்படின்னு சொல்லி காமிச்சார். இப்ப உண்டாகிறதுன்னு சொன்னா அதை சிருஷ்டிக்கு கர்த்தான எடுத்து,
லயத்துக்கு கர்த்தா, ஜகத்தினுடைய ஸ்திதிக்கும் அதுவே கர்த்தாவாக இருக்கு. அப்போ ஜெகத் உற்பத்தி ஸ்திதி லய கர்த்தான்னு சொல்லும் போது, காரணம்னு காமிக்கும் போது இப்ப என்ன ஆறுது, அது ஒரு சர்வைஸ்வரியம் உள்ளது, அது வேற. அதனால சிருஷ்டி ஆகக்கூடிய ஜெகத்து, பரிபாலனம் செய்யப்படுற ஜெகத்து வேற. பிரிஞ்சு எடுத்து பாருங்க. பூதானி, பூதானிங்கிற இடத்துல ஜெகத்துல பிராணிகள்லாம் சொல்லலாம், எல்லாம் அந்த பிராணி வர்க்கத்துக்குள்ள சேர்ந்து கொடுத்து ஜீவன் கூட. ஜீவனும் ஏதோ கர்மானுஷ்டானம் பண்ணி அதனுடைய பலமாக சிருஷ்டி வரக்கூடியதை அனுபவிச்சுட்டு இருக்கானோ இல்ல. இப்படி நீங்க பார்க்கும்போது அதே பிரம்மா, அதை பிரம்மேத்தின்னு சொல்லி கொடுக்கறது. இங்க எப்படி பிரம்மத்தை நிரூபணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தால் ஜெகத் காரணமாக. அப்ப ஜெகத்துன்னு ஒண்ணு துவைத்தம் வந்தது, ஜெகத்துக்கு ஈஸ்வரனாக நிரூபணம் பண்றது. ஆக இந்த பிரம்ம சப்தமே அந்த ஈஸ்வரனுக்கும் பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா. இப்ப பிரம்ம ஜிஜ்ஞாசான்னு சொல்லும் போது பிரம்ம சப்தத்துடைய அந்த யௌகிக அர்த்தத்தை எடுத்துன்னு நீங்க பார்த்தால் அப்போ நித்தியசுத்தத்வாதேக அர்த்தா பிரதீயந்தே, அத்வைதம் பிரம்மா, நிர்குணம் பிரம்மா இது சித்திக்கும். அதே சமயத்துல யதோவாய் மேல ஜன்மாத்தியஸ்ய யதஹான்னு சொல்றதுனால அது ஈஸ்வரன், சர்வஜாத் சர்வசக்தேஹே சம்பவதி தத் பிரம்மேதி வாக்கியசேஷா அப்படின்னு ஜன்மாத்தியஸ்ய யதஹா சூத்திரத்துல போடுறார். அப்படியானால் அப்பேற்பட்ட சர்வஜமான சர்வசக்தியான ஈஸ்வர ரூபமான பிரம்மமும் இங்க பிரம்மம்னு சொல்லப்படுறது. சரியா? ரெண்டு பிரம்மம் சொல்லக்கூடாது, ரெண்டு விதமாக ஒரு பிரம்மம். அந்த ஒரே பிரம்மத்தை நீங்க நிர்குணமாக நிரூபணம் பண்ணினால் அது நிர்குண பிரம்மம்னு சொல்றது. அதாவது சர்வாத்மகம்னு நிரூபணம் பண்ணினால் இப்படி. ஆனா எப்ப ஈஸ்வரனாக நீங்க நிரூபணம் பண்றீங்களோ அப்ப அங்க துவைத்தம் வந்துடுத்து. ஏன்னா ஈசனீயம்னு ஒண்ணு இருக்கணும். யாருக்கு ஈஸ்வரன்? ஜெகத்துக்கு ஈஸ்வரன், ஜெகதீஸ்வரகான்னு சொல்லும் போது ஜெகத்துன்னு ஒண்ணு இருந்து அதுக்கு ஈஸ்வரனாக சொல்லணும். அதுக்கும் பிரம்மசப்தம் இருக்கு. ரெண்டையும் இந்த பிரம்மசப்தத்தினால சங்கிரகிச்சார். இதோட நிக்கல, அடுத்த சூத்திரத்துல லட்சணம் சொல்லும் போதும் ரெண்டு லட்சணம் சொன்னார். ஜன்மாத்தியஸ்தா சூத்திரக்காரர் அதுல நேர பார்த்தோம்னா ஜெகத் ஜன்மாதி காரணம் பிரம்மான்னு சொல்லி ஈஸ்வரனுக்கு லட்சணம், சர்வேஸ்வரனுக்கு இது லட்சணம். இதை நம்ம தடஸ்த லட்சணம், பிரம்ம சுத்த பிரம்மத்துக்கு தடஸ்த லட்சணம்னு சொல்றோம். அதுலயே கடைசியில முடிக்கும் போது ஸ்வரூப லட்சணத்துல கொண்டு முடிக்கிறார். ஆனந்தோ பிரம்மேதி விஜானாத், அதை எடுத்துக்கணும்னு பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கார். கிம் புனஸ்தத் வேதாந்த வாக்கியம் யத் சூத்ரேண இஹ லிலக்ஷயுஷிதம் பிருகுர்வை வாருணிஹி வருணம் பிதரம் உபசசார அதீஹி பகவோ பிரம்மேதி இத்யுபக்ரம்ய ஆஹ யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபிசம் விசந்தி தத் விஜிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. ஒன்னு சொல்லிவிட்டாரா? தஸ்யச்ச நிர்ணய வாக்கியம், அந்த பிரம்மஸ்வரூபத் நிர்ணய வாக்கியமா. ஆனந்தாத்யேவ கல்பிமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த்யபிசம் விசந்தி. இது நிர்ணய வாக்கியம்னு காமிச்சார். ஆனந்தோ பிரம்மேதி விஜானா. ஏன் அவ்வளவு தூரம் போனோம்? இவர் இந்த லட்சணத்தை பார்த்து எதுல இது இருக்குன்னு ஒவ்வொன்னா தேடிண்டே போனார். தடஸ்த லட்சணத்தை வச்சுட்டு முதல்ல அன்னம் பிரம்மேதி விஜானாத், பிராணோ பிரம்மேதி விஜானாத், கடைசியில ஆனந்தோ பிரம்மேதி விஜானாத்னு சொல்லும் போது சரி, அதோட முடிஞ்சு போச்சு. சைஷா பார்கவி வாருணி வித்யா. அப்படின்னா என்னாச்சு? ஆனந்தம் தானே பிரம்மங்கிறது முடிக்கிறார். அப்படின்னா ஆனந்தத்துல இந்த லட்சணங்கள் எல்லாம் இருக்குங்கிற அர்த்தம் அப்படி வச்சுக்கப்படாது. இந்த லட்சணங்கள்லாம் எதுல இருக்கோ அதுதான் ஆனந்தம், அப்படி மாத்தி வச்சுக்கணும். அதனுடைய ஸ்வரூபம் ஆனந்தமாக இருக்கு, ஆனந்த ஸ்வரூபமாக அது இருந்துட்டு இருக்கு. அதனால ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்லும்போது இதோட சத்து சித்துங்கிற அம்சமும் இதுல சேர்த்துக்கணும். சச்சித்து இல்லாம ஆனந்தம் இருக்காது. அதனால ஸ்வரூப லட்சணத்துல கொண்டு இந்த சூத்திரத்துடைய தாத்பரியத்தை பாஷ்யக்காரர் கொண்டு விடுறார். ஆக இங்கே ரெண்டு லட்சணம், தடஸ்த லட்சணம், ஸ்வரூப லட்சணம். தடஸ்த லட்சணம்ங்கிறது சகுணமாக இருக்கும்போது பொருந்தும். அதே ஸ்வரூப லட்சணம் சொல்லும் போது அது நிர்குணத்துக்கு கொண்டு போய் விட்டுடும். ஆக பிரம்மசப்தத்துல பிரம்ம ஜிஜ்ஞாசாங்கிற இடத்துல உபயசாதாரண்யேன பிரம்மத்தை எடுத்துட்டார். ஒரே பிரம்மத்தை ரெண்டு விதமாக எடுத்துட்டு அதுக்கு ரெண்டு விதமான லட்சணத்தை சொல்லி முடிச்சார். சாஸ்திர பிரமாணகத்வாத் மூணாவது சூத்திரத்துக்கு போறார். மூணாவது சூத்திரத்திலையும் இந்த பிரம்மத்தை சாஸ்திரம், பிரம்மத்துக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம், வேற ஒரு பிரமாணம் இல்லைன்னு சொல்றச்சும் ரெண்டு பிரம்மத்தையும் விடாம எடுத்துட்டு போறார் சூத்திரக்காரர். எப்படி? அந்த யதோவாயுமானி பூதானி ஜாயந்தேன்னு ஒரு ஈஸ்வர ஸ்வரூபம் சொன்னோமே, அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தை அனுமானாதி பிரமாணத்தினால தெரிஞ்சுக்கவே முடியாது
ஜன்மாத்தியசேதகாங்கிற சூத்திரத்துல ஒரு ஆசங்கையை கிளப்பி விட்டுண்டார். இது ஒரு அனுமானத்தை காமிக்கிறதுக்காக இந்த சூத்திரம் வந்ததோ அப்படின்னு. ஏன்னா நம்ம பார்க்கும்போது அனுமானத்தை காமிக்கிற மாதிரியும் தோன்றது. இங்க பல பதார்த்தங்கள்லாம் உண்டாகக்கூடிய பதார்த்தமா இருந்தால் நிச்சயமா அதுக்கு உண்டாக்குறவன் ஒருத்தன் இருக்கான்ங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம், வியாப்தியை கிரகிச்சு வச்சுட்டு இருக்கோம். உலகமே ஒரு உண்டாக்கப்படுற பொருளாக இருந்தால், உற்பத்தி ஆகக்கூடிய பொருளாக இருந்தால், அப்ப அதை உற்பாதனம் பண்ணக்கூடியமோ அதை உண்டாக்குறவன் ஒருத்தன் இருந்தாகணும்னு நம்ம அனுமானத்தால் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அதே மாதிரிதான் அஸ்ய ஜன்மாதி யதஹா, எப்பேற்பட்ட ஒரு உண்டாக்குறவன் காரணத்திலேருந்து வந்திருக்கோ அதைத்தான் பிரம்மன்னு சொல்றது அப்படின்னு அனுமானத்தை தான் இந்த சூத்திரம் சொல்றதோன்னு ஒரு சங்கையை கிளப்பி விட்டுண்டார். அது எப்படின்னா, இந்த நையாயிக்கால்லாம் அப்படிதான் சொல்றான். அதை வச்சுட்டு இங்கேயும் அந்த மாதிரி சூத்திரக்காரர் சொல்லியிருக்கலாமேன்னு கேட்டுட்டு அப்படி இல்லவே இல்லை. வேதாந்த வாக்கிய குசும கிரதனார்த்தத்வா சூத்திரானாம். இந்த சூத்திரங்கள் வேதாந்த வாக்கியங்கிற புஷ்பங்களை கோக்குறதே தவிர அனுமானத்தை சொல்றதுக்காக வரல. அனுமானத்தை சொல்றதுக்காக வரலன்னு சொல்றச்ச அனுமானத்தை சுத்தமா நிராகரிச்சுடல, கிடையவே கிடையாது அனுமானம்னு சொல்ல வரல. அனுமானம் ஓரளவுக்கு அப்படி ஒரு ஜெகத்காரணம் ஒண்ணு இருக்கலாம்ங்கிறத காமிச்சு கொடுத்துடும். ஆனா அந்த ஜெகத்காரணம் என்னது, அதனுடைய ஸ்வரூபம் என்னன்னு காமிக்கிறதுக்கு நீங்க சாஸ்திரத்துக்கு தான் வந்தாகணுமே தவிர அனுமானத்தால ஒண்ணும் தெரியாது. ஆமா காரணம்னு ஒண்ணு உண்டு அப்படின்னு தான் சொல்லாமே தவிர அது சேத்தனமா அச்சேதனமா பிரத்யேக அபிநமா அதுக்கு என்ன விஞ்ஞானம் இத்தியாதிகள் ஒன்றும் தெரியாது. என்ன இருக்குன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, சரி இருக்கலாம், அதுதான் அனுமானம். அது என்னதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணமாக இருக்கும். அதனால சாஸ்திர பிராமாண்யத்தை நிரூபணம் பண்றதுக்காக வந்தது சாஸ்திர யோனித்வா. சகுண பிரம்மத்துக்கும் இதுதான். ஆனா நிர்குண பிரம்மத்துக்கு சாஸ்திரத்தை விட்டா வேற கதியே இல்லை. பிரத்யேக அபிநமாக சர்வாத்மகமான ஒரு வஸ்து இருக்குங்கிறதையே நம்மளால ஊகிக்கவே முடியாது. நமக்கு தெரிஞ்ச எந்த வஸ்துவுமே அப்படி இல்லை. அப்படி எல்லாமா இருக்கக்கூடிய பிருகத். அப்ப அந்த மாதிரி ஒரு பிருகத்தான வஸ்துவை போதிக்கணும்னா அது சாஸ்திரம் ஒண்ணுனாலதான் முடியுங்கிறதுனால அந்த நாவேதவின் மனுதே தம் பிருகந்தம், வேதம் ஒண்ணுதான் அதுக்கு பிரமாணமாக இருக்க முடியுங்கிறத சாஸ்திர யோனித்வாங்கிறது காமிக்கிறது. இந்த சமன்வய சூத்திரத்துக்கு நான் ஜாஸ்தி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டா இப்பேற்பட்ட வஸ்துவை இந்த சாஸ்திரம் சொல்ல வந்துதான் வரலையாங்கிறது இந்த விசாரமா போச்சு. சில பேர் சொல்லிட்டா அந்த சாஸ்திரத்துக்கு இந்த மாதிரி அர்த்தம் சொல்ல முடியாது, வேற எங்கேயோ போனோம் அப்படின்னு சொல்றதுக்காக வந்ததுன்னு சொல்லிட்டா, அது இல்லை சாஸ்திர பிராமாண்யத்தை சாதனம் பண்றதுக்காக சமன்வய சூத்திரம் வருது. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி இருக்கட்டும், ஆனாலும் உபாசனை பண்ணி தான் உங்க மோட்சத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா சில பேர். அதை நிராகரணம் பண்ணி உபாசனையே வேண்டாம், இந்த வஸ்துவை தெரிஞ்சுண்டா போரும் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு வர்ணக்கம்னு சமன்வய சூத்திரத்துல இந்த மாதிரி பண்ணிட்டார். நான் இப்ப ஒரு உபோத்காதம் சொல்றேன். நான் என்ன சொல்றதுக்காக வரேன்னா, நான் நிர்குண பிரம்ம விஷயத்துல இனிமேல் சூத்திரக்காரர் என்ன சொல்ல போறாருன்னு சொல்ல போறது இல்லை. ஏன்னா எதை சொல்லணுமோ எல்லாம் பிரம்மசப்தத்திலே சொல்லியாச்சு. இதுக்கு மேல வர்றதெல்லாம் அனுவாதம். ஆனா ஈஸ்வரனை பத்தி சொல்லும் போது ஈஸ்வரனுக்கு எந்தெந்த மாதிரி குணம் இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்றதுன்னு சூத்திரத்துல வர குணங்கள், இதை தவிரவும் ஈஸ்வரனுக்கு குணம் இருக்கும். இதுவும் எதுக்காக நான் சொல்றேன்னா, ஈஸ்வரன் சொல்லும் போது அவர்கிட்ட நிறைய குணங்கள் இருக்கு. அனந்த கல்யாண குணம்னு சொல்றாளே, இந்த அனந்த கல்யாண குணங்கள் ஈஸ்வரனிடத்துல இருக்குங்கிறதுக்கு ஒரு விரோதமும் இல்லை. அது தப்புன்னு நம்ம ஆக்ஷேபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சர்வஜத்துவம் சர்வசக்தித்துவம் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனிடத்துல ஜீவனுக்கு இல்லாத சகல கல்யாண குணங்களும் இருக்கத்தான் இருக்கு. அப்பதான் அவரை உபாசிச்சு அந்த குணத்தை இவனால அடைய முடியும். ஆக அப்பேற்பட்ட ஈஸ்வரன் இந்த சூத்திரத்துக்கு சம்மதம்தான். ஆனால் அந்த அப்பேற்பட்ட ஈஸ்வரனை நிரூபணம் பண்றது என்னத்துக்காகன்னு கேட்டா, அப்படி ஒரு ஈஸ்வரன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, அப்படியாக அந்த ஈஸ்வரனை பக்தியோட உபாசிக்கிறதுக்காக, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை. அது நான் 2-3 இடத்துல காமிக்க போறேன். இந்த அந்தஸ்தத் தர்மோபதேச, அது அடுத்த இதுல சொல்றேன். அந்தஸ்தத் தர்மோபதேசாங்கிற அதிகரணத்துல இந்த சர்வேஸ்வரனுக்கு உபாசனைக்காகவே ஒரு சரீரத்தை கொடுத்தார். இந்த சரீரம் ஸ்வர்ணமயமான சரீரம், ஜோதிர்மயமான சரீரம், கை காலெல்லாம் உண்டு, தலை உண்டு, கண்ணு உண்டு, எல்லாமே உண்டு. அப்படி ஒரு சரீரத்தை கொடுத்தார். சரீரத்தை கொடுத்துட்டு அந்த இடத்துல இந்த சரீரம் உபாசனைக்காக சொல்லப்பட்ட சரீரம், அவர் எடுத்துட்ட சரீரம்னு வச்சுக்கோ. அவர் உபாசனைக்காக எடுத்துட்ட சரீரம்.
இவன் கொடுக்கறான்னு இல்லை, இவன் இப்படி உபாசிக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக சர்வசக்தியான பகவான் எடுத்துட்ட சரீரம் இது, உபாசகானாம் அனுகிரகார்த்தம். ஆனா இது அவருடைய சொந்தமான ஸ்வரூபம்னு நினைக்க வேண்டாம், உபாசனைக்காக கல்பிக்கப்பட்ட ஸ்வரூபம். இதை அங்க ஒரு நாரதருக்கு பகவானே உபதேசிக்கக்கூடிய மகாபாரத வாக்கியத்தை வச்சுன்னு சொல்றார் பாஷ்யக்காரர். மாயா கேஷா மயா சிருஷ்டா என் மாம் பஷ்யசி நாரதா சர்வபூத குணைர் யுக்தம் மைவம் மாம் ஞாத்துமர்ஹசி. ஞாத்துமர்ஹசின்னு ஞானம்னு போட்டிருக்கார். தியாத்துமர்ஹசி, நீ தியானம் பண்றதுக்காக உனக்கு கொடுத்துருக்கேன் இது, இந்த ரூபம் இப்படி தியானம் பண்ணு, விஸ்வரூபம் கொடுக்குறேன், விஸ்வரூபத்துல தியானம் பண்ணு. ஆனா தெரிஞ்சுனுடாதே, இப்படித்தான் வாஸ்தவம் தெரிஞ்சுக்கிறது வேற, தியானம் வேற, தியானம் வேற. தியானத்துக்காக சொன்ன ரூபத்தையும் தியானத்துக்காக சொன்ன ரூபத்தையும் பிரிச்சு புரிஞ்சுக்கணுங்கிறதா இந்த சாஸ்திரத்துடைய தாத்பரியம். ரெண்டையும் நிரூபணம் பண்ணிருக்கு. ஏன்னா இதை விட்டா இந்த சகுண பிரம்மத்தை நிரூபணம் பண்றதுக்கு வேற சாஸ்திரம் இல்லை. ஜெய்மினி இந்த பக்கமே எட்டி பார்க்கல. அவர் சங்கர்ஷ காண்டம் வரையில் பண்ணிட்டு கர்மகாண்டத்தோட முடிச்சுன்னுட்டார் தன்னுடைய வேலைய. ஈஸ்வரன் வேண்டான்னு சொல்லல, இந்த பக்கம் வரல. இவர் கொடுக்குறாருங்கிறதுல ஒரு சந்தேகமும் இல்லை. இவர் தான் கொடுக்குறாரு, ஈஸ்வர அனுகிரகம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, கர்ம பலத்தையே அவர் தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிறது அதுல சந்தேகம் இல்லை. ஆனா ஜெய்மினி இந்த விஷயத்துல வாய மூடின்னு இருக்கார். ஈஸ்வரன் கர்மாவே கொடுத்துடும்னு நேர சொல்லல. அந்த புஸ்தகத்துல பார்க்கும்போது இங்க ஒரு சூத்திரத்துல வருது, தர்மம் ஜெய்மினிரத ஏவ, தர்மமே பலத்தை கொடுத்துடும் அப்படின்னு சொல்றாருன்னு. ஆனா நீங்க அங்க பார்க்கும்போது இந்த 12 அத்தியாயம் 16 அத்தியாயம் இருக்கு, அந்த அத்தியாயத்துல பார்க்கும்போது ஈஸ்வரனை பத்தி அங்க ஒண்ணுமே இல்லை. அந்த அம்சம் வேணும்னா சொல்லலாம், சொல்லலேன்னு விட்டு விடலாம். இதுக்கு விபரீதமா சொல்லியிருக்காருங்கிறதே சொல்ல முடியாது. தெரியல, அவருக்கே தெரியல, இங்கேருந்து எடுத்துக்கோ வேணும் தான் அவர் சொல்லல பலதாத்தா யாருன்னு. இந்த கர்மா பண்ணினா இந்த பலம் வரும்னு மாத்திரம் சொல்லியிருக்கு, அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. ஸ்வர்க்கத்துக்கு எப்படி போவான்னு கூட சொல்லல. எப்படி போனா இவன் எப்படி சொர்க்கத்துக்கு போவான், இவனுக்கு என்ன ஜென்மா எப்படி வரும், ஒண்ணும் காணாங்க. கர்மானுஷ்டானம் இந்த இடத்துல இப்படி சந்தேகம் வந்ததா, இந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணுவான், இந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணுவான், இது இந்த பலத்துக்காக அனுஷ்டானம் பண்ணுவான், இதுதான் அங்க இருக்கிறதே. கடைசி ஸ்வர்க்கம்னா என்னன்னு கூட அவர் சூத்திரத்துல சொல்லி கொடுக்கல. அப்படி ஒரு லோகம்னா அங்க என்ன ஆகும், என்ன நடக்கும், இதை பூர்வமீமாம்சையை பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அர்த்தவாதத்துல சொல்லியிருக்கா, அதையே எடுத்து விடுவோம் அப்படிங்கிறார். அதுக்கு காரணம் இருக்கு. இப்ப பாருங்க, நீங்க உபனிஷத்தினால தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாலும் சந்தேகம், அதுவும் வேதம் தானே. அந்த வேத வாக்கியத்துல சில இடத்துல தாத்பரியத்தை நிர்ணயம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சாஸ்திரம் தேவைப்படுறது. இதுக்காக தான் பிரம்மசூத்திரமே வந்திருக்கு. ஜெய்மினி சூத்திரம் வந்த மாதிரி வேதாந்த அர்த்த தாத்பரியத்தை நிர்ணயம் பண்றதுக்காக இந்த பிரம்மசூத்திரங்கள் வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு பாஷ்யம் வேணும். ஏன்னா அது கூடமா இருக்கு. அந்த பிரம்மசூத்திரத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியல. ஜெய்மினி ஒரு காலத்துல புத்தி சக்தி எப்படி இருந்ததுன்னு சொன்னா அந்த சூத்திரத்தை பார்த்தே தெரிஞ்சுக்க முடியா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அத்தியேதாக்களுடைய அந்த புத்தி சக்தி குறைவானதுனாலே அதை விவரிக்கும்படியான ஒரு கிரந்தம் தேவைப்பட்டது. அப்படி தேவைப்படும் போதுதான் இந்த பாஷ்யங்கள் எல்லாம் மேல வருது. இல்லைன்னா வெறும் சூத்திரம் தானே ஒரு காலத்துல இருந்திருக்கு. சூத்திரத்தை வச்சுட்டே எல்லா அர்த்தமும் புரிஞ்சுக்கும்படியா இருந்தது. ஆனா அது போய் அப்புறம் பாஷ்யம் எழுத வேண்டி வந்தது. பாஷ்யம் எழுதினதுக்கு அப்புறம் திருப்பியும் எழுத வேண்டி வந்துருது. எவ்வளவு தூரம் வந்துருது இப்ப ஏகப்பட்டது. எல்லா சூத்திரத்துக்குமே இப்படி பாஷ்யம், அதனுடைய அபிப்பிராயத்தை இது பண்றதுக்காக, ஆவிஷ்காரம் பண்றதுக்காக. ஆக நான் இப்ப உபசம்ஹாரம் பண்ணிடுறேன். எந்த தர்மசூத்திரம்? சபரசுவாமி. இப்போ இங்க ஒரே பிரம்மத்தை சகுணமாகவும் நிரூபணம் பண்ணி இருக்கார். அத பிரதிஜையிலேயே கொண்டு வந்துட்டாருங்க. அப்படியானால் இங்க சொல்லப்பட்ட குணங்கள் என்ன? இதெல்லாம் ஒரு தினசாப்பா கோத்து சொல்லலாம். இதுல விசாரிக்கப்பட்ட பிரம்ம குணங்கள் என்ன? இதை விசாரிச்சு பார்த்தோம்னா நமக்கு மொத்தமா பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஈஸ்வரன்னா உபனிஷத் சொல்லக்கூடிய ஈஸ்வரன் இப்படி இருக்கார் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்காக நான் எந்த குணத்தை எடுத்துக்கலாம், எது வெறும் உபாசனைக்காக சொல்லப்பட்டது, எது ஈஸ்வரனுக்கு இருக்கிறதாகவே வச்சுக்கணுங்கிற விபாகம் பண்ணி மேற்கொண்டு சொல்லலாம்னு.